வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை உயர்வு குடும்ப தலைவிகளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். புதுச்சேரி அரசு குடும்ப தலைவிகளுக்கு வழங்கி வரும் மாதாந்த உதவித்தொகை 1000 2500 உயர்த்தியுள்ள முக்கிய அறிவிப்பை இந்த ஒரு ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். இந்த ஒரு வீடியோவும் விளக்கும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் பிற அரசு சலுகைகளை பெறாத கூடும் தகுதியுள்ள பெண்களுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகை பிப்ரவரி மாதம் முதல் வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவிச்சிட்டார். ஆல்ரெடி புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி இந்த மாதிரி அப்டேட்டை கொடுத்துட்டாரு. புதிதாக சேர்ந்துள்ள பெண்களுக்கும் இந்த பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படும். இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியுள்ள பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் முகாம்கள் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இந்த அரசின் அதிரடி நடவடிக்கையானது பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டிய தகுதிகள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் குறித்து விரிவான தவறுகளை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ குடும்ப தலைவர்களுக்கு மாதம் இனி 2500 ஆல்ரெடி ஸ்டாலின் சார் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே மகளிர் உரிமை தொகையை 2500 உடனடியாக மாற்றுவோம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக இருக்குது. எப்போ எங்களுக்கு 2500 கண்டிப்பாக வருமா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இந்த 2500 சிறப்பம்சங்களை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தகுதி வரம்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப சிவப்பு அட்டை, இந்த பிபிஎல்னு சொல்லுவாங்க. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள சிவப்பு அட்டை குடும்ப அட்டையை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய் இந்த மாதிரி ரேஷன் அட்டைகளுக்கு உடனடியாக 2500 வழங்கப்படும். திட்டத்தின் பயன்பெற குடும்ப தலைவிகள் 25 வயதிற்கு மேற்பட்டவராக இருத்தல் அவசியம். இந்திரா அரசு நிதி உதவி பெறாதவர்களாக இருத்தல் மிக மிக அவசியம். இதில் பார்த்திங்கன்னா, அரசு கொடுக்குற வேறு ஏதாவது ஸ்கீமு அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துடைய பயன் உங்களுக்கு இல்லாமல் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் குறிப்பாக சொல்லிட்டாரு, குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகை தற்பொழுது 2500 உயர்த்தப்படும். புதிய விண்ணப்பமாக இருந்தாலும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். குறைதீர்ப்பு விவாதங்கள் மூலமாக விண்ணப்பதாரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகத்தில் நடைபெறும் முகாம்களில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். விடுபட்ட தொகை வழங்கப்படும். விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டவுடன் விடுபட்ட மாதங்களுக்கான தொகையும் சேர்த்து வழங்கப்படும். அரசு நிதி அளித்துள்ளது. கூடுதல் தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1,25,00,000 குடும்ப தலைவிகள் இதில் பயன்பெற்றிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 33 லட்சம் குடும்ப தலைவிகள் இதில் பயன்பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விடுபட்ட தொகைகள் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்காக இருக்குது உங்களை ஃபார்மில் அப்படின்னாலும் அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக டெலிவர் பண்ணிவிட்டு அதுக்கும் உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை தந்துடுவோம். எப்போ அப்ளை பண்ணீங்களோ அது 3 மாதம் ஆகுதுன்னா 3 மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டையும் சேர்த்து தருவோம் அப்படின்ற மாதிரி சில அப்டேட்டுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை மிகப்பெரிய வாக்குறுதி அப்படின்றது மகளிர் உரிமை தொகை. மகளிருக்கு இலவச பேருந்து அனைத்து பேருந்துகள்லையுமே, எக்ஸ்ட்ரா டீலக்ஸு, அல்ட்ரா டீலக்ஸு எல்லா பேருந்துகள்லையுமே இலவச பயணம் அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ இதற்கான ஒரு பெரிய அரசாணை கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தேர்தல் இருக்குது. தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் நகைக்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, மகளிருக்கு இலவச பேருந்து, மகளிருடைய மாதாந்திர அமௌண்ட்டு. ஸோ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிரடியாக அந்த உரிமை தொகை 2500 வரைக்கும் உயர்த்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, பெண்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த சுயதொழிலுக்காக 5 லட்ச ரூபாய் லோனும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 100% மானியத்தோட இதுவும் கொடுக்க போகிறாங்க. நண்பர்களை பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்டு தான் நமக்கு தினசரி வழங்கிட்டே இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் பார்த்திங்கன்னா மகளிருக்கு நன்மை செய்ய போகிறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.